2001 பிஜேபி கூட கூட்டணியில இருந்தது யாருங்க? விஜயா, அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களா? இல்ல, ஒரு கட்சி ஒரு இடத்துக்கு ஒரு அங்கீகாரத்துக்கு வரணும் அப்படின்னா ஆரம்ப காலத்துல சில சமரசங்களை செய்யும் தானே. போக போக அவங்களுடைய கருத்துல வலிமை பெறும் போது அவங்க சுயமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படித்தானே நம்ம அதை எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அது அண்ணன் எடுத்து திருமாவளவன் எடுத்தா கரெக்ட், டிவிகே எடுத்தா தவறா? கரெக்ட் தானே? நீங்க ஸ்டார்டிங்ல எல்லாரு கூடயும் சமரசமா போவீங்க, சமரசமா இருப்பீங்க, எல்லாமே பண்ணுவீங்க, ஓகே. ஆனா அதே ஸ்டாண்டை இப்போ தாவேகாவினர் செஞ்சா அது தவறு. பிஜேபியோடைய பி டீம், பிஜேபி கால் ஊனவே கூடாது. ஏன் 2001 ஏன் கால ஊன விட்டீங்க? அன்னைக்கு வாஜ்பாய் அரசை நீங்க ஏத்துக்கிட்டீங்கல்ல, கூட்டணியில மட்டும் அப்போ மட்டும் ஜாலியா இருந்தீங்க. இல்ல, பிஜேபியோடைய இன்றைய தீவிரம் வாஜ்பாய் அரசுல இல்ல அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்தா இருக்கு எல்லாருக்கும். பிஜேபி 100 வருஷமா ஆர்எஸ்எஸ் உடைய 100 வருஷங்க அவங்களுடைய இதுதானங்க. பிஜேபி தாய் கழகம் தானே ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் நீங்க என்ன சொல்றீங்க? சனாதனத்தை எதிர்க்கணும் 2001 நீங்க ஏன் எதுக்கல? 2025 மட்டும் ஏன் எதுக்குறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். அதற்கான தேவை இப்போது அதிகமாக உருவாகி இருக்கு. எப்படி தேவை அதிகமா உருவாகிற? இன்னைக்கு இஸ்லாமியர்கள் நிம்மதியா இருக்க முடியலையா? தமிழ்நாட்டுல இன்னைக்கு இஸ்லாமியர்களால ஃப்ரீயா இருக்க முடியலையா? கிறிஸ்தவர்களால இருக்க முடியலையா? சொல்லுங்க. தமிழ்நாட்டில் அப்ப நீங்க சொல்ற தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ நலமுடன் நிம்மதியாக ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிறாங்க, நீங்க ஒத்துக்கிறீங்க? ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்லவே இல்லை. இது ஒத்துக்கலாம் சீரியஸா சொல்றேன். அதுல நான் ஸ்டாலின் ஆட்சியா இருந்தாலும் சரி, இல்ல எடப்பாடி ஆட்சியா இருந்தாலும் சரி, அதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தமிழ்நாடு எல்லாருக்குமே மாற்றானது. படிப்புலையும் சரி, நாகரிகத்திலையும் சரி, எல்லாத்துலயுமே நம்ம அவங்களோட ஆமா எல்லாத்த விட அவங்கள விட நம்ம இன்னைக்கு இந்தியாலே நம்ம மட்டும் தான் பெஸ்ட். அதை நான் மார்த்தட்டி நம்ம சொல்லலாம். அதுல அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியா சரி, இவங்க ஆளும் போதும் சரி, அவங்க ஆளும் போதும் சரி, நம்ம அதுல எல்லாம் யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அப்படின்னா அப்படி ஒரு விஷயத்துல சொல்ல போனா எடப்பாடியார் வேல் யாத்திரைக்கு பெர்மிஷன் கொடுக்கல, ஆனா இதே டிஎம்கே பெர்மிஷன் கொடுத்துச்சு. கரெக்ட் தானே?